வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய மிதிலா விலாஸ் அத்தியாயம் 18. ஈஸ்வரன் அயல் தேசத்திலிருந்து திரும்பிய பின் பசுபதி ஐயரின் தேக நிலை மிகவும் அபிவிருத்தி அடைந்து கொண்டு வந்தது என்றுதான் கூற வேண்டும். முன்பெல்லாம் போல் அவர் கட்டிலின் மீது அசையாது படுத்து கிடப்பதில்லை. படுக்கை மீது தாமே பிறர் உதவியின்றி எழுந்து உட்காரவும், சில சமயங்களில் அறைக்குள்ளேயே சுவரை பிடித்து கொண்டு மெல்ல நடக்கவும் அவருக்கு பலம் வந்துவிட்டது. டாக்டர்களின் எச்சரிக்கையோ அல்லது பிள்ளைகள் கடிந்து கொள்வதையோ லட்சியம் செய்யாது அவர் சமயம் நேர்ந்த பொழுதெல்லாம் அறைக்குள் மெல்ல மெல்ல அப்படியும் இப்படியும் உலாவி வர ஆரம்பித்தார். மறுநாள் சாயங்காலம் தேவைக்கு நோயாளியை கவனிக்க அறைக்குள் நுழைந்த பொழுது பசுபதி ஐயர் தமது படுக்கை மீது எழுந்து உட்கார்ந்திருப்பதை கண்டாள். மருந்து கிண்ணத்தை கையில் எடுத்துக்கொண்டு கட்டில் அருகே வந்து நின்ற அவளை நிமிர்ந்து பார்த்து பசுபதி ஐயர் புன்னகை செய்தார். கடிகாரம் கூட சில சமயங்களில் பழுதாகி நின்று விடுகின்றன. ஆனால் நீ மட்டும் எனக்கு வேளைக்கு மறக்காது மருந்து கொடுக்க தவறுவதில்லையே என்று கூறி மெல்ல சிரித்தார். உங்கள் உடம்பு சீக்கிரம் குணமாக வேண்டும் என்ற நினைவு என்னை சதா ஞாபகப்படுத்தி கொண்டிருப்பதனால் நான் மருந்து விஷயத்தை மறப்பதே இல்லை என்று பதிலளித்த தேவகி மேஜை மீது தாறுமாறாக கிடந்த பத்திரிகைகளை எடுத்து அடுக்கி வைப்பதில் முனைந்தாள். நேற்று நீ மாமி முதலானவர்களுடன் வெளியே போயிருந்த போது பகல் 2 வேளைகளுக்கு சாப்பிட வேண்டிய மருந்துகளை நான் சாப்பிடவே இல்லை. அதனால் எனக்கு இப்பொழுது என்ன நேர்ந்து விட்டது? மருந்தினால் தான் உடம்பு குணமாகும் என்று நீ நினைக்கிறாயா என்று கேட்ட பசுபதி ஐயர் சற்று உரத்த குரலில் நகைத்தார். ஏன் மாமா சாப்பிடவில்லை? உங்களுக்கு 2 வேளை மருந்துகள் தவறாமல் கொடுக்க வேண்டும் என்ற மைதிலி மன்னியிடம் வற்புறுத்தி சொல்லிவிட்டு போயிருந்தேனே என ஆச்சரியத்துடன் வினவினால் தேவைக்கு. நோயாளிக்கு சுசுரூஷைகள் செய்வது என்பதே மைதிலிக்கு மிகவும் புதிய அனுபவம். எனக்கு மருந்து கொடுக்க வேண்டும் என்பதே அவள் மறந்தே போய்விட்டாள். நானும் கேட்டு வாங்கி சாப்பிட இஷ்டப்படவில்லை. அறைக்குள்ளே அவள் எட்டி பார்த்த பொழுதெல்லாம் நான் தூங்குவது போல் பாவனை செய்து கொண்டிருந்தேன். அப்படியே நேற்று பொழுது கழிந்து விட்டது என்று பரிகாசமாக கூறிய பசுபதி ஐயர் குழந்தை போல் குலுங்க சிரித்தார். இதில் சிரிப்பதற்கு என்ன இருக்கிறது என்று தேவகிக்கு விளங்கவில்லை. நீங்கள் ராத்திரி வெகு நேரமாகியும் தூக்கம் விடாமல் புரண்டு கொண்டிருந்தீர்கள். மருந்துகளை சாப்பிடாததனால் உடம்பு மிகவும் பலவீனப்பட்டு போய்விட்டது என்று கடிந்து கொண்ட அவள் பசுபதி ஐயரை உற்று பார்த்தாள். மாமாவின் முகத்திலே வழக்கமாக படிந்து நிற்கும் சோர்வு கூட அன்று காணப்படவில்லை. கண்கள் இரண்டும் உள்ளத்திலே குடிக்கொண்டிருக்கும் சந்தோஷத்தை பிரதிபலிப்பவை போன்று மிகவும் பிரகாசமாக ஜொலித்து கொண்டிருந்தன. வழக்கத்திற்கு மாறாக பசுபதி ஐயர் அன்று சாயங்காலம் சந்தோஷமானதொரு மனநிலையில் காணப்பட்டார். அதன் காரணத்தை தேவகியால் ஊகிக்க முடியவில்லை. தேவகி, இங்கே வா என்று உற்சாகத்துடன் அழைத்தார் அவர். என்ன மாமா, ஏன் என்று வியப்புடன் கேட்டுக்கொண்டே அருகில் வந்து நின்றாள் தேவகி. நான் இரவு முழுவதும் அடிக்கடி எழுந்து உட்கார்ந்து கொண்டதன் காரணம் வேறு. நேற்று நீங்கள் அனைவரும் வெளியே சென்றிருந்த சமயம் எனது உயிலை திருத்தி எழுதி முடித்தேன். நான் ஏற்கனவே எழுதி வைத்திருந்த உயிலை பற்றி எனக்கு அவ்வளவாக மனதில் திருப்தி ஏற்படவில்லை. ஆதலால் கடைசியாக நேற்று முடிவாக ஒரு உயிலை எழுதி முடித்தேன். அதனுடைய ஷரத்துக்களை பற்றி யோசித்து கொண்டிருந்ததில் எனக்கு இரவு முழுவதும் தூக்கம் வரவில்லை என்றார் நிதானமாக. உயில் என்ற வார்த்தை தேவகியை மிகவும் கலவரத்தில் ஆழ்த்திவிட்டது. மேலும் மிதிலா விலாசத்தின் எஜமானரான அவர் தன்னை ஒரு பொருட்டாக மதித்து தமது உயில் போன்ற குடும்ப ரகசியத்தை எடுத்து பேசுவார் என்று ஒரு பொழுதும் எதிர்பார்த்ததில்லை. ஆதலால் அவளுக்கு மிக்க குழப்பம் ஏற்பட்டது. தேவகியின் கலக்கத்தை உணர்ந்து கொண்ட பசுபதி ஐயர் தமக்குள்ளே லேசாக புன்னகை செய்து கொண்டார். உயில் என்றதும் உயிர் போகும் முன் மனிதன் அவசரமாக கழுத்திடும் ஒரு காகிதம் என்றுதானே எண்ணி நீ பயப்படுகிறாய்? தன்னுடையது என்று சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கும் சொத்து சுகங்களை தனக்கு பின் யார் அடைய வேண்டும் என்று ஆசைப்படும் மனிதன் தன் சுய அறிவு மங்குவதற்கு முன்பே அதை பற்றி முடிவாக எழுதி வைக்கும் சட்டபூர்வமானதொரு அறிக்கையைத்தான் உயில் என்பார்கள். தேவகி, ஒவ்வொருவரும் தங்களுடைய பிற்காலத்தை பற்றி எண்ணி பார்க்க வேண்டியது அவசியம். ஏனெனில் சாவு என்பது முன்னெச்சரிக்கையாக அறிக்கை விடுத்து கொண்டு ஒரு பொழுதும் வருவதில்லை. மனிதன் நோயாளியாகவோ வயோதிகனான பின்பேதான் உயில் என்று ஒன்று எழுத வேண்டும் என்று நினைப்பது தவறு. எப்பொழுது வேண்டுமானாலும் அதை எழுதி வைக்கலாம்.
உதாரணமாக நீ இருக்கிறாய். உனக்கு பின் உன்னுடைய சொத்துக்களை யார் அடைய வேண்டும் என்பதை பற்றி ஒரு உயில் இப்பொழுதே வேண்டுமானாலும் எழுதி வைக்கலாம் என்று நீண்ட பிரசங்கம் ஒன்று செய்தார். கடைசியாக அவர் கூறிய வார்த்தைகள் தேவகியை கலுக்கென்று சிரிக்க வைத்தன. அப்படி என்றால் நான் கூட ஒரு உயில் எழுதலாம் போலிருக்கிறது என்று கூறிவிட்டு மேலும் மேலும் அவள் விடாது சிரித்தாள். தன்னுடையது என்று உலகில் பெருமை பாராட்டி கொள்ளக்கூடிய பொருள்களை பற்றி தனக்குள்ளே எண்ணி பார்த்த அவளுக்கு தாங்கண்ணாத சிரிப்பு தான் வந்தது. கொஞ்சமும் அச்சமின்றி தன் முன் மனமிட்டு சிரிக்கும் அந்த சிறுமியை பசுபதி ஐயர் ஆவலுடன் பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தார். சிரித்து ஓய்ந்த தேவகி முடிவில் அறையை விட்டு வெளியே போக கண்ணுற்றதும் அவர், தேவகி இங்கே வா, இதை பார் என்று தலையின் அடியிலிருந்து ஒரு காகித உரையை எடுத்து அவள் கையில் கொடுத்தார். இதுதான் எனது உயில். எனக்கு பின் என் சொத்துக்களை எப்படியெல்லாம் பிரித்து கொள்ள வேண்டும் என்று நான் தீர்மானித்திருக்கும் எனது கடைசி ஆசையை தாங்கி நிற்கும் கடிதம் இது. இதை பற்றி நான் இன்னும் உன் மாமிக்கோ அல்லது மற்ற என் பிள்ளைகளுக்கோ கூறவில்லை. எனது உயில் அவர்கள் வரை இரகசியமாகவே இருக்க வேண்டும் என்பது எனது விருப்பம் என்று மெல்லிய குரலில் கூறினார். கடித உரையை பிடித்திருந்த தேவகி அவரது முகத்தை ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தாள். எனது 3 பிள்ளைகளில் ஈஸ்வரன் மீதுதான் எனக்கு தனியானதொரு அபிமானம் இருந்தது. அமெரிக்காவிற்கு சென்றிருந்த சமயம் அவனை பற்றி நான் என்னவெல்லாமோ எண்ணி இருமாந்திருந்தேன். ஆனால் ஈஸ்வரனை குறித்து நான் கொண்டிருந்த எண்ணங்கள் யாவும் வெறும் பகல் கனவாக முடிந்துவிட்டன. ஈஸ்வரனும் மூத்தவனைப் போல் கம்பெனி விஷயங்களில் பொறுப்பற்றவராக இருப்பதை கவனித்து கொண்டுதான் வருகிறேன். மூத்தவனும் கடைசி பிள்ளையும் பிற்காலத்தில் கம்பெனியை நன்றாக நிர்வகிப்பார்களா என்று கூட எனக்கு சந்தேகம் ஏற்பட தலைப்பட்டுவிட்டது என்று கூறிவிட்டு முடிக்காமல் நிறுத்தினார் பசுபதி ஐயர். ஈஸ்வரனை குறித்து தந்தை மிகவும் அதிருப்தி அடைந்துள்ளார் என்பதை அறிந்த தேவகியின் கரங்கள் பயத்தில் நடுங்கின. மகன் மீது அதிருப்தி அடைந்திருக்கும் தந்தை அந்த உயிலில் ஒரு சமயம் ஈஸ்வரனுக்கு சொத்துக்கள் ஒன்றுமே கிடைக்காதபடி அவனை விட்டு எழுதியிருந்தால் என்று தனக்குள்ளே எண்ணி கிளியடைந்த தேவகியின் உதடுகள் ஈரம் வற்றி காய்ந்து அசைய மறுத்தன. அடுத்த அறையில் இருக்கும் எனது இரும்பு பீரோக்குள் இதை வைத்து பூட்டி என்னிடம் சாவியை கொண்டு வந்து கொடு என்று உத்தரவிட்டார் பசுபதி ஐயர். மாமாவின் கட்டளைப்படிய தேவைக்கு அடுத்த அறைக்குள் சென்று கடிதத்தை வைத்து பூட்டி சாவியை எடுத்து கொண்டு வந்து பசுபதி ஐயரிடம் நீட்டினாள். ஈஸ்வரனுக்கு ஒரு சமயம் அவர் தனது உயிலில் மோசம் செய்து விட்டாரோ என்னவோ என்ற கவலையோடு தேவிக்கு மாமாவின் முகத்தை சந்தேகத்துடன் ஆராய்ந்து பார்த்து கொண்டு நின்றாள். இந்த மிதிலா விலாசம் அழகான பங்களா இல்லையா தேவகி என்று பசுபதியர் கேட்ட கேள்வி தேவகியை திடுக்கிட செய்தது. ஆமாம் மாமா என்றால் அவள் பதிலுக்கு. எல்லாவற்றையும் விட எனக்கு இந்த பங்களா மீது மகத்தானதொரு பிரேமை உண்டு. அதற்கு காரணம் என்னவென்றால் முதலாக நான் வியாபாரத்தில் அடைந்த லாபத்தை கொண்டு இந்த இடத்தை விலைக்கு வாங்கி இந்த பங்களாவை புதிதாக கட்ட ஆரம்பித்தேன். இதை கட்டி முடித்த பின்பு எனக்கு வியாபாரத்தில் வெற்றிக்கு மேல் வெற்றி ஏற்பட்டது. இதற்கு மிதிலா விலாஸ் என்ற பெயர் கொடுத்தது யார் தெரியுமா என்று கேட்டார் அவர். தேவிக்கு தெரியாது என்பதற்கு அறிகுறியாக தலையாட்டினாள். உனது தாயார் தான் இந்த பெயரை இதற்கு சூட்டினாள். அந்த காலத்தில் ராமாயணம் கணபதி சாஸ்திரிகள் என்பவர் ரொம்ப பிரசித்தி பெற்றவராக இருந்தார். அப்போதெல்லாம் நான் கொஞ்சம் பக்தி சிரத்தியாக இருந்து கொண்டிருந்தேன். கணபதி சாஸ்திரிகளை கொண்டு எனது வீட்டில் ராமாயணம் வாசிக்க ஏற்பாடு செய்திருந்தேன். கிரகப்பிரவேசம் சமயத்தில் அவர் சீதா கல்யாணம் வரை வாசித்து விட்டிருந்தார். ராமாயணத்தில் சீதையின் கல்யாணமும் எனது சொந்த வீட்டின் கிரகப்பிரவேசமும் தடல் புடலாக நடந்தேறின. அதை ஆதாரமாக வைத்துக்கொண்டு உனது தாயார் இந்த வீட்டிற்கு மிதிலா விலாஸ் என்ற பெயரை சூட்டினாள். மிதிலை எப்படி ஒரு சீதையினால் புகழை அடைந்ததோ அதே போல் இந்த வீடும் ஒரு பெண்ணால் புகழை அடையும் என்று சொல்லி கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு சீதை பிறப்பாள் அண்ணா என்று கடவுளை வேண்டிக் கொண்டாள். அவள் என் தாயாருக்கும் இந்த வீட்டின் மீது என்னை போன்ற பிரேமை உண்டு. அவள் சுமங்கலியாக வாழ்ந்து கொண்டிருக்கையில் அவள் இங்கே வந்தது அதுதான் கடைசி தடையாகும் என்று கூறிய பசுபதி ஐயர் உணர்ச்சி வசத்தில் ஒரு வினாடி தயங்கினார். ஜன்னல் வழியே தெரிந்த ஆகாயத்தின் பின்னால் எதையோ தேடுகிறவர் போல் விரித்து பார்த்து கொண்டே அவர் மேலும் பேசலுற்றார். விஸ்தாரமான இந்த பங்களாவை கண்டு நான் சொக்கி நிற்கவில்லை அண்ணா. என் அருமை சகோதரன் எத்தனை தான் கண் விழித்து அவனது இரத்தத்தை வியர்வையாக வடித்து இதை கட்டி முடித்தான் என்ற எண்ணம் மனம் பச்சதாபப்படுகிறேன்.
இதில் உள்ள ஒவ்வொரு கல்லும் அந்நாளில் நீ பட்ட சிரமங்களை கதையாக சொல்லுமே. இதனுடைய மகிமை தெரிந்து குழந்தைகள் பிற்காலத்தில் இதை வைத்து காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் என் கவலை என்றாள். அவள் அப்போது என்னிடம் காட்டிய அந்த கவலை எனக்கு அனாவசியமாக தோன்றியது. ஆனால் அது இன்று எத்தனை உண்மை என்று நினைக்கையில் என் மனம் கலங்குகிறது. அந்தி மயங்கும் அந்த வேளையில் மிகவும் மெல்லியதாகவும் நிதானமாகவும் ஒலித்த பசுபதி ஐயரின் வார்த்தைகள் வரப்போகும் பல துன்பங்களை முன்கூட்டியே அறிவிப்பன போல் தேவகிக்கு ஒருவித பீதியை உண்டு பண்ணின. அசையாது பொம்மையைப் போல் நின்று கொண்டு மாமாவின் முகத்தையே பிரமிப்புடன் பார்த்து கொண்டு நின்றாள் அவள். ஒவ்வொரு சமயம் நீ திடீரென்று இந்த அறைக்குள் நுழையும் போது பாவாடி தாவணியமாக 10 வயது பெண்ணாக உனது தாயார்தான் என் முன்னே வந்து நிற்பது போன்று எனக்கு பிரமை ஏற்படுவது உண்டு. ஆற்றங்கரை மணலில் அவளும் நானும் ஓடி விளையாடியது இன்றைக்கு நடப்பது போல் என் கண் முன்னே வந்து நிற்கிறது. அண்ணா அண்ணா என்று என் காதுகளில் அவளுடைய வார்த்தைகள் இன்று ஒலிப்பது போல் கேட்கின்றன. தமையன் என்றால் அவளுக்கு நான் தெய்வம் போலதான் இருந்தேன். நான் எவ்வளவோ சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தும் என் சகோதரி துன்பத்திலே கிடந்து உழன்றாள். கடைசி காலம் வரை அவள் சுகம் என்பதையே காணவில்லை. அவளுடைய பெண்ணான உன்னை என்று மேலே பேச முடியாது நிறுத்தினார் பசுபதியர். தமது கண்களில் இருந்து தழுவிய கண்ணீரை கொஞ்சமும் சங்கோஜமின்றி அந்த சிறுமியின் முன்பு அவர் துண்டினால் துடைத்து கொண்டார். தாயை பற்றி நினைவு தேவகியின் கண்களையும் கலங்க செய்தது. இன்றைக்கு உன்னிடம் நான் இவ்வளவு தூரம் பேசியது எதற்கென்றால் உன் மனத்திலே ஆவல் இருந்தால் அதை அறிந்து கொள்ளத்தான். என்னிடம் ஒலிக்காமல் உனது மன விருப்பத்தை எடுத்து சொல் தேவகி. ஏன் இப்படி கேட்கிறேன் என்றால் அதையும் சொல்லிவிடுகிறேன். எனக்கு பின் உன்னை இந்த வீட்டில் ஒருவரும் லட்சியம் செய்ய மாட்டார்கள் என்பதை நான் இறந்த பின்பு என்னை பற்றி நீ இழிவாக நினைக்கும்படி பல விஷயங்கள் நடக்க என் மனம் சம்மதிக்காது என்று பெருமுச்சரிந்தார். திடுகிட்ட தேவகி மாமாவை ஏறிட்டு பார்த்தாள். நீங்கள் பேசுவது ஒன்றும் எனக்கு புரியவில்லை மாமா. உங்களை பற்றி ஒரு பொழுதும் நான் இழிவாக நினைக்கவே மாட்டேன். என்னுடைய விருப்பம் என்று எனக்கு என்றுமே கிடையாது. அனாதியான என்னை இதுவரை வைத்து ஆதரித்து வந்தீர்களே, உங்களை நான் தவறாகவே நினைக்க மாட்டேன் என்று தேவகி கூறிவிட்டு விக்கி விக்கி அழ ஆரம்பித்து விட்டாள். அவளுடைய துயரம் பசுபதி ஐயரின் மனத்தை மிகவும் இலக செய்தது. தேவகி, நான் உன்னை அப்படிப்பட்டவள் என்று நினைக்கவில்லை. இருந்த போதிலும் உன் வரை நான் இன்னும் என் கடமையை சரிவர செய்யவில்லை. அதை குறித்து தான் வருந்துகிறேன். சரி, அது கிடக்கட்டும். அறைக்குள்ளே ஒரே புழுக்கமாக இருக்கிறது. கொஞ்சம் ஜன்னல் கதவுகளையெல்லாம் திறந்து வை பார்க்கலாம் என்றார் சற்றென்று பேச்சை மாற்றிக்கொண்டு. கண்களை துடைத்து கொண்ட தேவைக்கு எதிர்ப்புறத்து பெரிய ஜன்னலின் கதவுகளை திறந்துவிட்டு வெளியே எட்டி பார்த்தாள். அப்படியே அயர்ந்து போய் நின்று விட்டாள். ஜன்னலுக்கு அப்பால் தெரிந்த பங்களாவின் பின்புறத்து தோட்டத்தில் வெகு சமீபத்தில் கோபாலன் நின்று கொண்டிருந்தான். அவனது வரவை அறிந்தவள் போல் கிரிஜா அந்த இடத்தை நோக்கி பங்களாவிலிருந்து வந்து கொண்டிருந்தாள். வியப்பும் திகைப்பும் அடைந்த தேவிக்கு ஜன்னல் ஓரத்தில் இருந்தபடியே எச்சரிக்கையுடன் கண்கொட்டாது பார்த்து கொண்டிருந்தாள். கிரிஜா அருகில் நெருங்கியதும் கோபாலன் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு தனது சட்டை பையிலிருந்து கடிதம் ஒன்றை எடுத்து அவள் கையில் கொடுத்தான். பிறகு அங்கே நிற்காமல் வேகமாக வெளியே சென்று விட்டான். அவன் செல்லும் வரை நின்று பார்த்து கொண்டிருந்த கிரிஜா பிறகு அந்த காகிதத்தை பிரித்து ஆவலுடன் படிப்பதை கண்டாள் தேவகி. காரணமற்றதொரு கலக்கத்தில் அவளது நெஞ்சம் வேகமாக அடித்து கொண்டது. படித்து முடித்ததும் புடவை தலைப்புக்குள் பத்திரமாக காகிதத்தை மறைத்து கொண்டு கிரிஜா பங்களாவினில் அவசரமாக செல்வதை கவனித்த தேவகி ஜன்னலை விட்டு வெடுக்கென்று திரும்பினாள். தேவகியின் பரபரப்பை கவனித்த பசுபதியர், அங்கே என்ன அப்படி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாய் என்று சிறிது ஆச்சரியத்துடன் கேட்டார். ஒன்றுமில்லை மாமா, இதோ வந்து விட்டேன் என்று பதிலளித்துவிட்டு வேகமாக அறையை விட்டு ஓட்டமும் நடையுமாக கீழே இறங்கி சென்றாள் அவள். தேவிக்குளம் ஆதர் சங்கத்திற்கு சென்றிருந்த தர்மாம்பாள் தன்னுடன் கூட மைதிலியையும் கோமதி அம்மாளையும் அழைத்து சென்றிருந்தாள். அஸ்தமிக்கும் நேரம் சமீபத்தும் சௌபாக்கியம் வேலைக்கு வரவில்லை. கீழே நிலவியிருந்த நிசப்தத்தில் வெள்ள பூனையை போல் நடந்து கிரிச்சா சமையல் கட்டி நோக்கி செல்வதைக் கண்ட தேவிக்கு
ஆச்சரியத்துடன் அவளை பின்பற்றி சென்றாள். சமையலறையின் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்ற கிரிஜாவை வேலை தொடர்ந்து செல்ல தேவகிக்கு தைரியம் ஏற்படவில்லை. சமையலறைக்குள்ளே அவளுக்கு என்ன வேலை இருக்கும் என்று தேவகியால் ஊகிக்க முடியவில்லை. ஆகவே அவள் பின்கட்டு முற்றத்திலே காய வைத்திருந்த விறகுகளை எடுத்து அடுக்கி வைக்கும் வேலையில் ஈடுபட்டாள். சிறிது பொழுது சென்றது. சமையலறை கதவில் படீர் என்று சாத்தும் சப்தம் கேட்டது. அத்துடன் சேர்ந்தாற்போல் மாடிப்படிகளில் கிரிஜா ஏறி மேலே சென்று செல்லும் காலடி ஓசையும் கேட்டது. தைரியமாக தேவகி சமையலறையை நோக்கி சென்றாள். அறைக்குள் கவிழ்ந்து நின்ற இருளை போக்க மின்சார விளக்கை ஏற்றினாள். சுற்றுமுற்றும் பார்த்தாள். கிரிஜா அங்கே வந்து என்ன செய்தாள் என்று அவளுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. அணையும் தருவாயில் விட்டு சென்ற அடுப்பில் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருப்பதைக் கண்டு அருகில் சென்று பார்த்தாள். அடுப்பின் வாயருகில் சுருண்டு கிடந்த அந்த கருகிய வஸ்துவை விரலால் மெல்ல தூக்கி பார்த்தாள். வெந்து கருகி போன அந்த கடித சுருள் அவளது விரல்கள் பட்டதும் பொடி பொடியாக சிதறி நாலா பக்கமும் பறந்து சென்றது.